என்ன தண்ணியை வாய் வச்சு குடிக்கிறிய அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் அப்படித்தேன். இங்கே வருங்க, சரியான தண்ணி கூலிங்க அந்நாக்கில் விட்டோம்னு வச்சுக்கோங்க பல்லு கடுக்கடுண்டோம். என்ன காப்பியை வாய் வச்சு குடிக்கிறீன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இது. கிளம்பிட்டோமுக்கா எங்கள் ஆத்தா ஊருக்கு. என்ன போட்டு நகையெல்லாம் கேட்கக்கூடாது. நகையெல்லாம் கம்மியாகத்தான் இருக்குது. பூரா வீடு கட்டுறோம்னு பூராத்தையும் அடகு வச்சாச்சு. ஆமாம், திருவிழாவில் எந்த ஊருக்கு எந்த திருவிழாவுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி இப்படி சந்தோஷம் வராது. ஆத்தா வீட்டுக்கு போயிலதே அதிகமாக சந்தோஷம் வரும். ஏன் பிறந்த வீட்டுக்கு போகையில் அப்படி ஒரு பரிசு வந்துக்குங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கே முக்கியமான இடம்டா அது நம்ம பிறந்த வீடு தான். பிறந்த வீட்டுக்கு புருஷன் பிள்ளைகளோடு கிளம்பிட்டோம் நல்லபடியாக. நாங்கள் போய் திருவிழாவில் போய் சாமியை கும்பிட்டுட்டு வாரோம். நீங்கள் எல்லோரும் பாருங்கள் எங்கள் ஊர் திருவிழா, எங்கள் ஊர் கிராமத்தை நல்லா இருக்கும். எங்கள் ஊர் கிராமம் கொஞ்சத்தான் வீடு அதிகமான வீடு கிடையாது. மக்கள் தொகை அதிகம் இல்லாட்டாலும் நல்ல நல்ல மனசு உள்ள மக்களுங்க 50 பேர் என்னைய மாதிரி. சரியெல்லாம் இந்த கிளம்பி போகிறோம் ஊருக்கு.